Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறீங்க. டே 1 இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க டைமை நான் ரொம்ப எடுத்துக்காம ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதோட எல்லா ரெசிபிஸையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப்தார் டைமில் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸாக தான் இது கண்டிப்பாக இருக்க போகுது. ஒரு இஃப்தார் பார்ட்டி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா ரெசிபிஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபிஸ் தான். இதில் அட்லீஸ்ட் ஒரு 2 ரெசிபிஸ் ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வித்தவுட் நோ மோர் டிலேஸ் இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீருஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முஹப்பத் கா ஷர்பத். ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். அதுவும் நோம்பு டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும். அது எப்படி பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு ரொம்ப முக்கியமானது வாட்டர் மெலன். நான் இன்னைக்கு கிரண் வாட்டர் மெலன் எடுத்து அதை சரி பாதியாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாத்தையுமே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்கூப் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒன்று சின்ன ஸ்கூப்பர் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஷர்பத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஷர்பத்தெலாம் சக் பண்ணி இதோட ஸ்வீட்னஸ்க்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஸோ இது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ்க்காக இதுலேருந்து கொஞ்சம் வாட்டர்மெலனை கட் பண்ணி தண்ணி சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வாட்டர்மெலனை ஜூஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஜவ்வரிசியை ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணியில் ஊற போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியில் ஒரு 2 வாட்டி ரின்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன மில்க் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். கோகனட் மில்க் எடுக்கிறீங்கன்னா தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு அகலமான பவுலில் வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசி, ஸ்கூப்ஸாக எடுத்து வச்சிருக்கிற வாட்டர்மெலன், ஸ்வீட்னிங்க்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே திக்காக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சுகர் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதோட கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் நன்னாரி சர்பத், வீட்லேயே அகர் அகர் வச்சு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ரெடி பண்ண ஜெல்லிஸை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான முஹப்பத் கா ஷர்பத் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு சிப்க்கும் வாட்டர்மெலன் ஜெல்லின்னு மாறி மாறி வரும்போது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கோகனட் மில்கோட ஃப்ளேவர் நோம்பு திறக்கும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெனிலா மில்க் வித் ஸ்ட்ராபெரி புடிங். இதோட டேஸ்ட்டை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அகர் அகர்னு சொல்லக்கூடிய இந்த சைனா கிராஸை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வெனிலா மில்க் புடிங்க்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். பால் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் க்ரீமை இதில் ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச சைனா கிராஸ்லேருந்து பாதியை இதில் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா புடிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சைனா கிராஸ் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்வீட்னிங்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ஸ்டு மில்க் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ஸ்டு மில்கில் பண்ணும்போது புடிங்க்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஒயின் கிளாஸில் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற வெனிலா மில்கை இதில் ஊற்றி 1/2 அன் ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அப்படி டைம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காச்சும் ஃப்ரீசரில் வச்சு செட் ஆக விடுங்க. இது செட் ஆகிறதுக்குள்ளே ஸ்ட்ராபெரி புடிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிச்சமாக எடுத்து வச்சிருக்கிற சைனா கிராஸை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருந்த ஸ்ட்ராபெரி சிரப்பை நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி சிரப் இல்லைனா ரோ அஃப்ஸா சிரப் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதிலே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும், இருந்தாலும் பத்தாதுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் செட் ஆக வச்சிருந்த வெனிலா மில்க் புடிங் சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி சிரப் சூடாக இருக்கும் போதே மெதுவாக இது மேலே ஊற்றி டாப் அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை கொஞ்சமாக இது மேலே ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அகைன் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதும் சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணுங்க. க்ரீமி வெனிலா வித் ஸ்ட்ராபெரி புடிங் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க இதோட டேஸ்ட். அடுத்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிங்க் இஃப்தார் ஃப்ரெண்ட்லி மாக்டெயில் ஒன்று பண்ண போகிறோம். ப்ளூ லகூன் மாக்டெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பார்க்கறதுக்கு செம்ம ஐ கேட்சியாக இருக்குல்ல? டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாக்டெயில் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளூ கராக்கோ மொஜிட்டோ
குளுக்கோஸ் சிரப் நான் வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு லெமன் ஸ்லைஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஐஸ் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த மொய்ட்டோ செய்ய போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்பார்க்லிங் வாட்டர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். பட் ஃபாஸ்டிங் நேரத்தில் அவ்வளோ நல்லது கிடையாதுங்கிறதுனால நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சோடா ஊற்றி செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். செம்ம ரெஃப்ரெஷிங்கான ப்ளூ லகூன் மொய்ட்டோ தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்கும் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த இஃப்தார் நேரத்துக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்க்குறதுக்கே செம்ம ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கிற ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கெலாம் ரெசிபி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான். பட் இதை நானே கண்டுபிடிச்சனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பேக்கிங் சோடா அண்ட் உப்பு போட்டு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்து செய்யலாம். பட் எடுக்கிற ஃப்ரூட் கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா ரெசிபி இன்னுமே ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். ஒரு பவுலில் தாராளமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்கணும். சுகர் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டெக்ஸ்டர் நல்லா வராது. இப்போ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் நல்லா ஃப்ராத்தியாக இருக்கும். இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஸ்ட்ராபெரிஸையுமே இந்த மாதிரி மேலே அழகாக பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் மேலே கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க்கை வச்சு டிசில் பண்ணி விட்டுட்டு சிம்பிளாக மின்ட் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா செம்ம க்ரீமியான ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் க்ரீம் தயார். ஸ்ட்ராபெரி புளிக்குள்ள இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோடு இருக்கும். நவ் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஒரு சூப்பரான சீஸி கார்ன் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து அந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற கார்ன் கர்னல்ஸ் எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்து தனியாக வேக போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கார்னை மட்டும் வேணுங்கிற அளவுக்கு ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ன் கூட வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் அண்ட் கேப்சிகன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கேரட், கேபேஜ் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகம் இஸ் மோர் தென் enough. நான் எடுத்து வச்சிருக்கிற கார்னுக்கு ஒரு ஆனியன் அண்ட் பாதி கேப்சிகம் கரெக்டாக இருக்கும். அதனால இது ரெண்டுத்தையுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிருக்கிற கார்ன் கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவே நல்ல வாசமாக இருக்கும். அப்படியே சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸை வச்சு ஃபில் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு மில்க் பிரெட்ல தான் இந்த சாண்ட்விச் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாண்ட்விச் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மில்க் பிரெட் ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஸ்டஃபிங் எடுத்து பிரெட்டில் வச்சு நான் இன்றைக்கி சீஸ் பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணி நிறைய சீஸ் போட்டு ஃபில் பண்ணி அதில் இன்னொரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி எத்தனை பிரெட் ஸ்லைசஸ் வேணுமோ இதில் இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி நல்லா தாராளமாக சீஸை துருவி போட்டு செய்யுங்க. நல்ல சீஸியாக இருக்கும். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் வேணும்னா இந்த க்ரீம் சீஸோட மொசரல்லா சீஸை மிக்ஸ் பண்ணி போட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்ல சீஸியாக மாய்ஸ்டாக இருக்கும். இப்போது ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற சாண்ட்விச் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக. அதுக்கு ஒரு பேனை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நிறைய பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா சாண்ட்விச்சுமே இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு டோஸ்ட் ஆக விடுங்க. மேலே இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற சீஸ் எல்லாமே சீக்கிரத்தில் மெல்ட் ஆகி நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ அனதர் சைடு அகெயின் இதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான சீஸி ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் தயார். கண்டிப்பாக உங்கள் இஃப்தாருக்கு இது ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் இஃப்தார் பார்ட்டிக்கு இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபீஸோட அவுட்கம்மே வேறு லெவலில் இருந்துச்சு. இஃப்தார் நேரத்துக்கு நம்ம ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபீஸ் தானே தேடுவோம். அந்த வகையில் இது எல்லாமே குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபீஸ் தான். வித்தின் 10 மினிட்ஸில் இந்த எல்லா டிஷ்ஷஸோட டீட்டெயில் ரெசிபியுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் இதுலேருந்து 2 ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இதே மாதிரி இனிமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.